நமஸ்கார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ரீச் அப்படிங்கிறது ஒரு மேட்ரு பார்ப்போம். ரீச்னா என்ன? ரீச்சுங்கிற வார்த்தை போய் சேர்றது. ஓகே, அதை சிம்பாலிக்காக சொல்லுவாங்க ரீச். அதில் ரீச்சில் இல்லீகலும் இருக்குது, லீகலும் இருக்குது. ஓகே, மோஸ்ட்லி பெரிய பெரிய அமௌண்ட், இதெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட் சமாச்சாரம். அதாவது பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகிறது. என்ன? கனடா போகிறது, ஆஸ்திரேலியா போகிறது, யூகே போகிறது, இது மாதிரி. அதில் விசா போட்டு போகிறதும் இருக்குது, ஒன்றுமே போடாமல் வேறு மாதிரி பண்ணியும் போகிறவங்க இருக்குது. எல்லாமே ரீச்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ. இதில் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியன்ஸ் யார் வேணாலும் போகலாம். எப்படின்னா, இந்தியனாக இருந்தால் இந்தியாவிலேருந்து கிளம்புவாங்க. இப்போ நேபாளிலேருந்து கிளம்புவாங்க. அப்படி தான் கிளம்புறது. ஸோ இப்போ இந்த போகிறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை இந்தியாவில் ஒரு இடத்துல வச்சு செக்யூரிட்டி வைப்பாங்க. ஓகே, நம்ம ஒரு பொருளை 2 பேரும் உட்காந்து பாதுகாக்கிற மாதிரி. அதாவது பணம் இருக்குது, இப்போவுமே தரமாட்டோம், 4 பேர் இறங்கினா கொடுப்போங்கிற மாதிரி. அது பேர் தான் ரீச். தெரிஞ்சவங்களுக்கு தான், தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக்கிடுற மாதிரி இது இல்லை. ஓகே, பயப்படுவாங்க, இவ்வளோ கட்டிட்டு போகணுமா? போகிறவங்கள பற்றி நம்ம பேசுவோம். சரியா? உங்களுக்கு இது பெருசாக தெரிஞ்சால் போக வேண்டாம். ஓகே, சரி, நிறைய வீட்டில் நம்ம சொல்ல முடியாது. பட் இப்படி ஒரு வழிகள் போய்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து அநேக நேரத்தில் வெளியே ஏறி போக முடியாது. ஓகே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ செலவு பண்ண காசு போச்சு, அவனுக்கு வாங்கின காசு திருப்பி தர மாட்டாங்க. அப்போ கேண்டிடேட்டு தான் வாழ்க்கை போகும். ஆனால் இது எப்படின்னா, இங்கேருந்து வேறு நாட்டுக்கு, பக்கத்து நாட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து அந்த நாட்டுக்கு விசிட் விசா எடுத்து அப்படி இறக்கி அப்படி வெளியே விட்டுறாங்க. ஓகே, இது பேர் தான் அங்கே வெளியே போன பிறகு இங்கே வச்சிருக்க பணத்தை கொடுக்க சொல்லிடுவாங்க. அது பேர் தான் ரீச். அதாவது கையிலேயே கொண்டு போயிட்டு அங்கே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அந்த பணத்தை இங்கே செக்யூரிட்டியை வச்சுட்டு 2 பேர் காவல் காப்பாங்க. ஓகே, அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆள் இறங்கிடுவாங்க. அது எப்படின்னு நான் இன்னும் விளக்கம் சொல்லணும். புரியுதா? இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து விசிட் விசாவில் துபாய்க்கு போகலாம், மலேசியாவுக்கு போகலாம், தாய்லாந்துக்கு போகலாம், மொரிஷியஸ்க்கு போகலாம், ஏகப்பட்ட நாட்டுக்கு போடலாம். அது ஒரு பாதி வழி. மீதி வழி என்ன? அங்கேருந்து அந்த நாட்டுக்கு, அதுக்கு லீகல் டிரான்சிட் விசா எதாவது பண்ணி அப்படின்னு அங்கே போகிற வழியில் அங்கே இறங்கி போயிடுவாங்க வெளியே, இல்லையா? மற்றபடி ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்லாம் அடித்து போகிறது அது வேறு விதம். நமக்கு வேறு விசாக்கள், வீடியோக்கள் இருக்குது, அதில் பாருங்கள். ஓகே, இது இப்படி ஏன்னா நான் அங்கே போய் சேர்ந்துட்டா போதும், மீதி நான் பார்த்துக்குறேன், எனக்கு ஆள் இருக்குது, நான் லீகலாக இல்லை அப்படி. ஸோ இது நீங்கள் கால் பண்ணுங்கள். இதுக்கு அமௌண்ட்டெல்லாம் பெருசாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் சொன்னால் ஷாக் ஆயிடுவீங்க. இப்படிலாம் கூட போகிறாங்களா? போகிறவங்கள பற்றி கவலையே கிடையாது. பணத்தை பற்றி எனக்கு போய் சேர்ந்தாகணும். போக முடியாதவங்க, கையில் காசு இல்லாதவங்க அந்த வழியை பயன்படுத்த மாட்டாங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எதுனாலும் கேளுங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறது நம்ம சொல்லித்தரலாம். ஓகே, அப்போது நம்ம இப்போ பேசுனது ஆஸ்திரேலியா பற்றி இல்லையா? நம்ம இந்தியாவிலேருந்து சப்போஸ் இப்படி பேசுகிறோன்னு வச்சுக்கலேன், மற்ற நாட்டுக்காரங்க பேசுவாங்க. ஏன்னா ஏஜென்ட்டுகள் நிறைய பேர் இதைத்தான் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெர்மிட் விசா அடித்தோம் அடிக்கல அதெல்லாம் பிரச்சனை. இது காசு கொடுத்தா போதும். இதனுடைய முக்கியமான புள்ளி உதவி ஏர்போர்ட்டுக்காரங்க தான். ஓகே ஓகே, அது நல்லதையும் செய்கிறாங்க, நல்லதுக்காகவும் செய்கிறாங்க, இல்லை காசு சம்பாதிக்கணுங்கிற விதத்தில் அவங்களும் செய்கிறாங்க. நமக்கு கேண்டிடேட் ஏறிவே இறங்குது. ரைட்டா? பாஸ்போர்ட்டு தான் ஒரிஜினல் தான் வேணும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருக்கவங்க இதை மாதிரி விசா பண்ணி, டிரான்சிட் விசா பண்ணி அங்கே இறக்கி அங்கே கொண்டு விடுறது. பேமெண்ட் எப்படி சொல்லுவோம், அங்கே இறங்கினவர் இங்கே வாங்குறேன். அப்போ பெரிய அமௌண்ட்டாக தானே இருக்கும் இல்லையா? சின்ன அமௌண்ட்டுக்கு யாரும் ரிஸ்க் செய்ய மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ரீச் இன்னும் யாராவது அந்த வார்த்தையை தெரிஞ்சவங்க என்கிட்ட பேசுங்க. அடுத்து என்ன நம்ம செய்யலாம். ஓகே, தேங்க்யூ.